யாரெல்லாம் தமிழன் கேள்வி கேட்டா அயோக்கிய நாயே நீ பதில் சொல்ற. யாரெல்லாம் தமிழன்னு தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ விட்டது தப்புடா. வாழ விட்டது தப்பு இல்ல. நீ சொல்லிட்டு தெரியடா அயோக்கிய பயல ஒருத்தனும் சொல்லிடா நான் தமிழன்னு சொல்லலையே. சொல்லல. அப்ப 40 விழுக்காடு நாங்க இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் கேட்கிற எந்த வாய்டா? எந்த வாய்? தொலைச்சு பெறுவேன். நீ ருசோ ஏமி சத்துனாரோ அதிகாரம் வச்சுனாரோ என்ன அழிஞ்சினாரோ அதெல்லாம் ஒருத்தன் கேட்கல. அன்னைக்கு என்னை கேட்டான் பாருங்க, எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க, நீங்க இப்படி இனவெறிய தூண்டலாமா? அப்ப நாங்க 40 விழுக்காடு இருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு எடுத்து தர வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு. அவன்லாம் யாரு? அவன்லாம் யாரு? எல்லாருமே தமிழராகி விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா? அப்புறம் அதுக்கு உகாதி, அப்புறம் அதுக்கு ஏகாதி, ஆந்திர வருட பிறப்புக்கு, தெலுங்கு வருட பிறப்புக்கு, கன்னட வருட பிறப்புக்கு, ஓணத்துக்கு, அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை? சரி விடுமுறை விட்டா சரி. என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகால, ஆந்திரால, கேரளால பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா? பொது விடுமுறை. கர்நாடகால 1.25 கோடி தமிழன் அங்க இருக்கமே, எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா, எங்கள் மூதாதை தமிழ் மறையோன் வள்ளுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா? என்ன சமூக நீதி பேசிட்டாளே நீ? நான் தொடங்கினதுக்கே பயப்படுற. நீ பொறுத்திருந்து பாரு, இப்பவே என்னை கண்டு அஞ்சுற. இன்னும் 5 ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவேன் பார்த்துக்கிட்டே